தாவேகா தலைவர் விஜய் மேல கொஞ்சம் அதிருப்தி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அதை தலைவர்கள் அதை காமிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு எடப்பாடி இப்போ அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ ஒரு ஆத்திரத்திலையோ கோவத்திலையோ நயினா நாகேந்திரன் தவறுதலாக ஒரு நடிகை வச்சு பேசிட்டாங்க. அது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். இது அவங்க கட்சியில் இது பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க, இல்லை பலவந்தமாக மன்னிப்பு தெரிவிப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நானும் அந்த கட்சியில் தான் இருக்கிறேன். அதை அவங்க காப்பாற்றணும்னா கட்டாயம் தலைமை அதுக்காக ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி உள்ள தவறான பேச்சு எந்த ஒரு தலைவரும் செய்யக்கூடாது. இதே மாதிரி பேச்சு நான் 10 வருஷமாக யூகேல வேலை பார்த்துருந்தேன். அங்கே இருந்திருந்தாங்கன்னா அவர் பதவி விலகியிருப்பார். தெரியாமல் வாயில் விட்டுட்டா கூட அவங்களே பதவி விலகிடுவாங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இல்லை. மன்னிப்பு கேட்கறது கூட யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒன்று தான். ஏன்னா அங்கே அந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்குது. நம்ம நாடையே ஒரு பெண்ணாக தான் அவங்க பார்க்குறாங்க. பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லும்போது பாரத அன்னையை வாழ்க தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அன்னையாக பார்க்குறது. பெண்களோட முன்னேற்றம், பெண்களோட பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையாக தேவை. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதெல்லாம் மாறி வரும்போது தமிழ்நாடும் நல்லாயிருக்கும், தமிழ் மக்களும் நல்லா இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாடை எதிர்காலத்தில் ஆட்சி செய்யுங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்கிறது என்னோட சிந்தனை. உங்கள் சிந்தனை என்னன்னு பதிவு பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.